அன்பு நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோவில் ராகி புட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராகி மாவை எடுத்து சிறிதளவாக தண்ணீர் ஊற்றி பிசைந்து எடுத்துக்கொள்ளவும். தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி பிசையவும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீர் ஊற்றி பிசைந்து கொள்ளவும். நன்றாக பிசைந்து கொள்ளவும். இப்பொழுது தேவையான அளவு இட்லி குண்டானை எடுத்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இட்லி தட்டு வைத்து அதன் மேலே துணியை போட்டு அந்த மாவை பிசைந்த மாவை கொட்டி விடவும். இட்லி குண்டானை அடுப்பில் வைத்து பற்ற வைத்து வேக வைக்கவும். இப்போது நல்ல பெரிய தாம்பூல் தட்டை எடுத்து தேவையான அளவு தித்திப்புக்கு ஏற்ப வெல்லத்தை நசுக்கி எடுத்துக்கொள்ளவும். நன்றாக மழிய நசுக்கி எடுத்து கொள்ளவும். இப்போது வெந்த ராகி புட்டு மாவை எடுத்து வெல்லத்துடன் கலந்து கொட்டி கிளறி விடவும். நன்றாக கிளறி விட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் வெல்லம் தேங்காய் துருவல் போட்டு கிளறி விடவும். இப்பொழுது ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ராகி புட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ராஜ் வீட்டு சமையல்.